நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. டேய் மணி, நீ என்ன நினைச்ச என் டேய் மணி, நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. டேய் மணி, அது என் பெண்ணு. ஏன் நாளே எழுத்தோ இல்லையா? ஏன்னா அதில் இங்கு கம்மியாக இருக்கு. ஏன் உன்னால ஒரு பெண்ணு கூட வாங்க முடியாதா? இந்த பெண்ணு உண்டுன்னு எனக்கு தெரியாது. அறிவில்லை உனக்கு? பெண்ணுக்காக இந்த பைத்தியக்காரட்டால பேசவில்லை. பிடிப்பேன். நான் வாண்டா அவன் பிரச்சனை. தினமும் பாட்டை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான்டா. மனுஷன் நிம்மதியாகவே இருக்க முடியல. நீ போய் என்னன்னு கேட்க போகிறேன் இல்லைன்னு பாரு அவன்கிட்ட. நீ நேற்று ஒரு நடந்துச்சு, நான் சொல்கிறேன். அப்புறம் போகிறதா நீ முடிவு பண்ணிக்கப்பா. ஏண்டா உங்களுக்குலாம் கரும்பு பிடிக்காதா? கருவாடெலாம் பிடிக்கும், ஆனால் நீ பண்ணுறது தான் பிடிக்க மாட்டிருக்கு. கை நீட்டி பேசாத. நீ பாட்டு போட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது உனக்கு பெருசாக தெரியல, நான் கை நீட்டி பேசுகிறது உனக்கு பெருசாக தெரியுதா? கை நீட்டி பேசாத. நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? கை நீட்டி பேசாத. எனக்கும் தெரியும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன். அவனை ஏதாச்சும் பண்ணியே அவனு தான். வாடா 2 பேரும் போய் அவன்கிட்ட நல்லா கத்திட்டு வந்துடுவோம். இப்போ கத்தி மட்டும் என்ன போகுது? 10 பேர் சொல்லி கேட்காத, நம்ம சொல்லி கேட்கப்பாண்ணா. அதுக்கு நீ எவ்வளோ நாள் எப்படியே இருக்குது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ வரியா இல்லை வரியா? நான் போட. நான்லாம் வரல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வரேன்னு சொல்லிட்டல, வா போலாம் வா. என்னடி பண்ணுற? அமைதியாக பேசி பார்க்கலாம்டா. லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை? கரெக்டா பாடினா மணி அந்த சவுண்ட் வந்து வரேன் ரொம்ப சிலிங்காக இருக்கு. ஏய் சும்மா சொல்லிட்டே இருப்பாங்கடா, ஒரு தடவை சொன்னால் புரியாதா? சரி பொறுமையாக பேசி பார்க்கலான்னா
இப்போ என்னாச்சு? ஆமாம், அங்கே போய் சவுண்டு குறை பண்ணி பார்த்தா அவங்ககிட்ட போயிட்டு ஒரு தடவை போய் 2 தடவை போய் பாடம் எடுத்துனுக்குறா. தெரியல, ஒரு ஃபேமிலி சொல்லிட்டு நல்லா சொன்னப்போ. எதுவுமே வாங்கிட்டு இருக்க? ஏண்டா ஒரு தடவையாவது நம்ம பேசுறப்ப பேக்ரவுண்ட்ல பாட்டு சவுண்ட் இல்லாம இருந்திருக்கா? புரியுது, ஆனால் அது அவன் ஸ்பீக்கரு, அவன் பாட்டு போடுறான், நம்ம என்ன முடியும்? உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும். போய் அவன்கிட்ட சவுண்டு கூடவா குறைக்க சொல்ல முடியாது? அவ்வளோ பயந்தவனா நீ? பயம்லாம் இல்லை. ஓ, அவ்வளோ பேர் சொல்லி கேட்காத நான் சொல்லி கேட்க போகிறானா? என்கிட்டே கத்துறல. நீ இப்போ ஃபியூச்சர்ல என்ன அடிப்பல. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். ஐயோ சந்திரா, அப்படியே சந்திரா. சந்திராவா? அவ எவ்வளோ எனக்கு தெரியாம? இல்லை சந்திரா, சந்திரா அது வேற நீங்க உனக்கு சொன்னா புரியாது. ஆமாண்டா, எனக்கு புரியாதுதான். புரியாத இந்த முட்டாள்கிட்ட ஏன் பேசிட்டு இருக்க? சந்திரா, சத்யா வாடகிட்டு. என்னடா ஏன்டா கத்துற? இனிமேல் இந்த ஸ்பீக்கரே இருப்பாரா? ஃபர்ஸ்ட் அவன் கையிட்டு பேசினா பிடிக்கவே பிடிக்காது. நெக்ஸ்ட் அவன் சரியான ஈகோ பிடிச்சது. நம்ம இந்த ஆளுங்கெல்லாம் கேள்வி கேட்கறதே பிடிக்காது. நீ என்ன பண்ற? இவ்வளோ பேர் முன்னாடி கை நீட்டி பேசினா அவன் ஈகோ எகுரும். ஸ்பீக்கரை பார்த்தா நம்ம ஞாபகம் தான். அப்போ நடிக்க வருவான். அந்த நேரம் ஸ்பீக்கர் எடுத்துறேன். டேய், அப்போ என்ன நான் அடி வாங்க சொல்கிறேன்? நீ ஸ்பீக்கர் எடுத்து தானே இருக்கு. நம்ம தொட்டா ஸ்பீக்கர் உடச்சுன்னு சொல்லிடலாம். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. போதுமா? நமக்கு ஒரு ஸ்பீக்கருக்காக கை நீட்டி பேசுவியா? செத்தவா? என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது